ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதி அற்புதமான நாளானது தற்போது வர இருக்கு. அந்த அதி அற்புதமான நாள் என்னைக்கு வர இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியுடைய 17ஆம் தேதி. இந்த நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் தமிழ் மாதத்தில் மாசியுடைய 5ஆம் நாள் கிழமை. இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதே போல் இந்த நாளுடைய திதி அமாவாசை. ஆமாங்க, மாசியில் வரக்கூடிய மகா அமாவாசை தான் வருது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான நாளில் இந்த அமாவாசை சிறப்பு யோகங்களை கிரக ரீதியாக உருவாக்குது. இந்த கிரக ரீதியாக உருவாக்கக்கூடிய அந்த யோகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கான பலன்களை என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த மாசி அமாவாசை, திரும்பவும் சொல்கிறேன், சாதாரண அமாவாசை கிடையாது. மாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் மிகப்பெரிய அமாவாசை. இந்த அமாவாசையில் அங்காளம்மன் கோவில்கள் அனைத்திலும் திருவிழா பயங்கரமாக நடைபெறும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்லாம் கூட்டம் அப்படி அலைமோதும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை தான் மாசியில் வரக்கூடிய அமாவாசை. புராண ரீதியாக இந்த அமாவாசை ரொம்ப சக்தி என்பது குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட அமாவாசையில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்தால் ரொம்பவே மிகுதியான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ மிகுதியான பலன்கள் உண்டாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசையிலிருந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது. அதோடு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும்னா, நிலம் வீடு வாங்குகிற மாதிரி யோகம்லாம் உங்களுக்கு உண்டாகும். இந்த யோகத்தெல்லாம் எப்படி தக்க வைத்து கொள்ளும், இந்த யோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்துக்குன்னு தனி சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. 2026 ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து கரெக்டாக பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதமானது பிறக்குது. மாசி மாதம் பிறந்த உடனே மாசி அமாவாசை வருது. இதனால் தனுசு ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தை கும்ப மாதம் என்று சொல்லலாம். கும்ப மாதம் மாசி மாதம் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம். அதனால் இந்த மாதிரி பெயரோடு அழைக்கப்படுது. பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 14 வரைக்குமே மாசி மாதம் தான். இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெறுது. அதில் ஃபஸ்ட்டு பிப்ரவரி 15ஆம் தேதி கரெக்டாக மார்ச் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி நடைபெறுது. 4 கால பூஜைக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது, இந்த மாதிரி தர்ம காரியங்களை இந்த நாளில் செய்கிறது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பயிற்சி நடக்கும். மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:26 மணிக்கு சனி பயிற்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகணம் நடைபெறும். மார்ச்சில் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை 3:30 மணி முதல் 6:47 வரை கிரகணம் நடைபெறுது. இந்த காலகட்டத்தில் விரதம் வழிபாடு செய்வது நன்மை தரும். இதை தொடர்ந்து மாசி மகம் நடைபெறும். அப்புறம் பிப்ரவரி 17ஆம் தேதி மாசி அமாவாசை, அதாவது மாசியுடைய 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாசி அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ளை நடைபெறும். இந்த மாதிரி மாசியில் நிறைய விசேஷங்கள் இருக்குது.
கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி நிறைய கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் மாசியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஒரு ஹைலைட்டான நாள். இந்த நாளில் கிரகங்களால் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய தகவல்கள் கூறப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை இந்த அமாவாசைக்கு பிறகு செய்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். உறவினர்களை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அனுகூலங்கள் அதில் ஏற்படும். நிறைய பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் கூட ஒரு வகையான நிம்மதியானது ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இதெல்லாம் ஏற்றம் பெறும். மெயினாக தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாம். நிறைய அனுகூலங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். அடுத்தடுத்த அற்புதமான நன்மைகள் ஏற்படும். பசுமாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை வெல்லம் தானமாக கொடுப்பது நன்மை தரும். நல்ல அனுகூலங்கள் காணப்பட அது ஒரு நல்ல வழி. பெரியவர்களோடு மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் போன்றவற்றை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு சுப விரயத்தை உண்டாக்குறதுக்கு வழி. பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோக, வியாபாரத்திற்கு செலவு செய்வீங்க. நிறைய விரயங்கள் ஏற்படும். அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. அப்போ தான் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணம் மேற்கொள்வீங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மேலதிகாரிகளை சந்திப்பதற்கான என தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்படும். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு தடைகள் ஓரளவு நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் தொழில், உத்தியோகம், வியாபாரத்திற்காக கஷ்டப்பட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, படிப்பு தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இனி அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். எல்லா விஷயங்களுமே கைகூடும். நிலத்தில், வீட்டில் நிறைய முதலீடுகள் செய்வீங்க. மிகவும் பிஸியாக இருப்பீங்க. கனவு போல நிறைய நல்ல விஷயங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும். வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன்களை செய்து மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த மாதிரியான அதிசயங்களும் நடக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் மதிய வேளைகளில் ஏழைகளுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் போன்றவற்றை தானமாக கொடுப்பது நன்மை தரும். மாசி மாதம் முழுவதுமே தானமாக கொடுக்கலாம். ஆனால் பர்டிகுலராக மாசி அமாவாசையில் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு அமாவாசை பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மாசி அமாவாசையில் இவற்றை ஆன்மீக ரீதியாக செய்திங்கன்னா மிகுதியான பலன் உண்டு என்பது குறிப்பிடப்படுது. எவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டு அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தை பிறந்ததுமே கடுமையான கோடை காலத்தை நோக்கி நாம் அதன் பிறகு வரக்கூடிய மாதங்கள் செல்லும். ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக வரக்கூடிய ஒரு பருவம் வசந்த காலமாகும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வருது. பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தில் சிறப்புகள் இதில் நீங்கள் பலன்களாக இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு நல்லது. கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக சிறப்பு மிக்க மாசி மகம், மகா சிவராத்திரி, காரடையா நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கிய தினமாகும். மாசி அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊர் கோயில், குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு சீர்திருத்தன திதி போன்றவற்றை தர வேண்டும். இந்த சடங்குகளை முடித்த பின்பு சீர்திருத்த சடங்குகளை செய்வித்த வேதியர்களுக்கு அரிசி, காய்கறிகள், வஸ்திர துண்டு போன்றவற்றை தானம் அளிப்பது சிறந்தது. அதோடு தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுவங்க மகத்துவங்களை தரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து
அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். திருஷ்டி கழித்து உடைப்பவர்களுக்கு தட்சணை கட்டாயம் தர வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. இந்த மாதிரி தாங்க இந்த நாளில் நீங்கள் பரிகாரம் வந்து செய்யணும். இந்த மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா மிகுதியான பலன் கண்டிப்பாக பெற முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பலன்களை பெற இந்த பரிகாரங்களை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த அமாவாசை பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.